உன் செயல்கள் நீதியாக இருக்கட்டும். நன்றியோடு நன்றியின் ஒரு செயல் தான் துதிப்பாடுறது. ஆண்டு செய்த நன்மைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? நன்றி ஏசப்பான்னு சொல்கிறேன் தெரியுமா? இது பார்ட் ஆஃப் ப்ரைஸ். இது தேங்க்ஸ் கிவிங் வந்து யார் ஒருத்தர் நன்றி சொல்லுவாங்கன்னா, யார் ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஆண்டு எனக்கு நன்மை செய்கிறாருன்னு கவனிக்கிறாங்க பாரு, அவங்க தான் நன்றியே சொல்ல முடியும். ஏதோ வாழ்க்கை ஓடுறோம் அப்படின்னு ஓடினாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. யார் ஏசப்பா இன்னைக்கு உதாரணம் சிம்பிளாக இந்த நிமிஷம் எத்தனை பேர் செத்துருக்குவாங்க இல்லை? இப்போ ரைட் நோ நம்முடைய ஜீவனை அவர் காத்தார். பிறகு எனக்கு தெரியாது, ஆனால் என் உயிர் ஆண்டு காப்புறார். அப்போ இந்த ஜீவனை கர்த்தர் காக்குறாருன்னா பிரதர், எல்லா தோல்வியும் உன்னால ஜெயமா மாற்ற முடியும். ஃபர்ஸ்ட் உயிரோட இருக்கணும். எல்லா லாஸ், நஷ்டப்பட்ட பணங்கள் எல்லாத்தையுமே நீ சம்பாதிக்கணும்னா முதலாவது நீ இருக்கணும். அதனால தான் ஆண்டு சொன்னாரு, நீ நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருப்பதும் அவருடைய கிருபை. அப்போ உயிரோட இருக்கிறது தி ஆக்ட் ஆஃப் கிரேஸ். ஜீவனோடு இருப்பது கிருபையின் செயல். அது அவர் கிருபையா இறங்குறபடினால தான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். எப்போ ஏன் இவ்வளோ நேரம் இதை நான் சொல்லினே இருக்கிறேன்னா, அதை சொல்ல சொல்ல நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. அப்போ ஆக்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். யார் ஒருத்தர் நன்றி சொல்லுவாங்கன்னா, யார் கர்த்தரின் செயலை புரிந்து கொள்வாங்க. யார் புரிஞ்சுக்குவாங்க? யார் யோசிக்கிறாங்களோ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போ யோசிக்கணும், கர்த்தர் இந்த நிமிஷம் கைவிடவே இல்லை, கொண்டு வராரு சர்ச்சுக்குள்ள. போ, என் வார்த்தை இருக்குதாங்க, நான் இருக்கிறேன், என் சபை உள்ள போய் நுழைங்க, விடுதலை பெற்றுக்கங்க. அல்லேலூயா. கை உயர்த்தி எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் செய்த நன்மைக்கு நன்றி. உட்காருங்க, எல்லாம் உட்கார்ந்துனே கை தட்டி பாடுங்க. நாவும் போதாது, நாளும் போதாது. சொல்லுங்க, தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடுவேன். இப்ப எல்லாம் நீங்க பாடணும். தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடுவேன். நாளும் போதாது, நாவும் போதாது, நாளும் போதாது. போராடி ஆவியாம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது. பாவியம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது. ஜீவனை தந்ததை கையிலே என் கண்கள் ஜீவனை தந்ததை கையிலே. தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடுவே. தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடுவே. நாளும் போதாது, நாளும் போதாது, நாளும் போதாது, நாவும் போதாது, நாளும் போதாது, போதாது. அல்லேலூயா. ஆயிடுச்சு, இன்னும் முடியல. ஓகே, அல்லேலூயா. நான் ஆக்சுவலி வரும்போதே சொல்லினே வருவேன், மேலே நீலி அழுவக்கூடாது. ஏன்னா எனக்கு எப்பவும் ஆண்டரை பற்றி பாடும்போது பேசும்போது மேக்ஸிமம் எனக்கு அந்த டியர்ஸ் ஃபீல் ஆகினே இருக்கும். ஏன்னா போன ராத்திரியெல்லாம் தேவையான அளவுக்கு அழுது நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் சொன்னது தேவன் நிறைவேற்றுவார். ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, நீங்கள் நம்புங்க, நம்பாமல் கூட போயிடுங்க. நம்புன்னு சொல்லி பைபிளில் சொல்லப்படுது. ஆனால் என்ன மாதிரி நம்புவீங்க நீங்கள்? நம்பிக்கைனா என்ன? அது இவ்வளோ நேரம் எடுத்து உங்களுக்கு புரிஞ்சுருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றுமே பண்ணாதீங்க, வார்த்தையில் நம்புறேன்னு சொல்லிட்டு செயலில் நம்பாமல் ஆகிடாதீங்க. வேணா வார்த்தையில் சும்மா இருந்து செயலில் நம்ப ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஆண்டு இந்த வார்த்தையை மட்டும் பார்க்குறது, செயலும் கவனிக்கிறார். கர்த்தரை நம்புறேன்னு சோர்ந்து போயே இருக்கக்கூடாது. சோர்ந்து போகணும்னு நம்ம சூஸ் பண்ணாதான் சோர்ந்து போயிடுவோம். நம்ம ஒரே ஒரு செகண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லையா? ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லையா? ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லையா? பாருங்க, ஆயிடுச்சு, அவ்வளோதான். அவர் இருக்கும்போது அதை அவர் சொல்கிறாரு. நற்செய்தின்றது என்னன்னா, இயேசு வாழ்க்கையில் வந்தது. சொல்லுங்க, நற்செய்தினா கொலோசியர் 1:6 நற்செய்தி உலகம் எங்கும் கனி தருது போல நீ கேட்ட நற்செய்தி உனக்குள்ள கனியா, உன்னை லார்ஜ் ஆக்கிடுவார் ஆண்டவர், ஃப்ரூட்டா. அப்போ நற்செய்தி ஒரு நாளும் துக்க
செய்தியை கொண்டு வராது. கேட்கிற துக்க செய்தியும் நற்செய்தியா மாத்திரும். உங்க வீட்டுல யாரு சிக்கா இருந்தாலும் உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவங்கள சுகமாக்குவார். அவங்க ஸ்வஸ்தமாவாங்க. நம்புங்க. நீங்க யூ கேரி த குட் நியூஸ் இன் யூ. நீங்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. சரி கேளுங்க. அப்போ உங்க லைஃபோடைய நம்ம லைஃபோடைய மதிப்பு என்ன தெரியுமா? புரியுதா? நம்ம போய் ஒரு ஃபோன் வாங்குறோம். இப்போ ஒரு சாம்சங்ல ஃபோன் வாங்குறீங்க. அதே சாம்சங்ல 1.25 லட்சத்துக்கு வாங்கலாம். ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கலாம், அதுல 1.5 லட்சம் ரூபாய். ஸோ அதெல்லாம் மாறும். அந்த பணம் கொடுக்கும்போது அதோடைய ரேட் மாற ஆரம்பிச்சிடும். எந்த ரேட் கொடுக்கணும். அப்போ கர்த்தர் உங்களுக்காக ஒரு விலையை செட் பண்றாரு. நீங்க எந்த அளவுக்கு புனிதமானவர்கள், நீங்க எந்த அளவுக்கு ஹெவன்ல வேல்யூபிள்னா உன்னத தேவனுடைய ரத்தத்தினால உங்களை நம்ம எல்லாரையும் வாங்குறாரு. அப்போ அவருடைய ரத்தத்துக்கு பிசாசால ஈடே கட்டும். ஒருவேளை இந்த உலகத்தை கொடுத்துருந்தா வேற மாதிரி எத்தனை டீல் வச்சிருக்குவான். எப்போ ரத்தத்தை கொடுத்தாரோ நீங்க யோசிங்களா? எப்பெல்லாம் நீங்க he paid the price. தங்கத்தினால வெளியினால விலையேற பெற்ற ரத்தம் வந்த உடனே பேய்தோடைய வார்த்தை வரவே வராது. ஏன்னா he kept quiet, silent ஆயிட்டான். இதுக்கு என்னால பேசவே முடியாது. இயேசுவின் ரத்தத்துக்கு ஈடா என்னால ஒண்ணுத்தையும் தர முடியாது. அப்போ விலையேற பெற்ற ரத்தத்தினால் கர்த்தர் நம்மை சம்பாதித்தார், வாங்கி கொண்டார். பாவியம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது பாவியம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது ஜீவனை தந்ததை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றது. ஜீவனை தந்ததை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றது. பாவியம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது பாவியம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது ஜீவனை தந்ததை நினைக்கையிலே கண்கள் நிறைகின்றது. ஜீவனை தந்ததை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றது. தேவன் செய்த நன்மைகள் நன்றி சொல்லிடுவே. தேவன் செய்த நன்மை ஆய்ச்சி முடிக்கலாம். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசையா நாளும் போதாது, நாளும் போதாது, ஆயுள் போதாது, நாவும் போதாது, நாளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுள் போதாது, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுள் போதாது. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். இந்த நாளுக்காக நன்றி அப்பா. எங்களை சபைக்குள்ள கொண்டு வந்து உம்மை ஆராதிக்கும்படி, உமக்கு நன்றி சொல்லும்படி, உடைய வார்த்தையை கேட்கும்படி, ஜபிக்கும்படி கர்த்தர் எங்களை நினைவு கூர்ந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய நாம மகிமைப்படுவதாக. எங்கள் நன்மைகள் தொடரும். உம்முடைய வார்த்தையின் போல உம்முடைய கிருபை எங்கள் மீது ஊற்றப்படும். இருக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை அற்புதமாக நடத்தி வந்தீங்க. இனி நாளும் அற்புதமாக நடத்துவீங்க. எங்களை நினைவு கூர்ந்து எங்கள் குடும்பத்தை கர்த்தர் மீட்குவீங்க. சபையில் வந்த பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூறுங்க. எங்க இருந்தாலும் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். இந்த ஆராதனைக்கு என்னெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தேவ தூதர் கையில கொடுத்து அனுப்புனீங்களோ, சபைக்கு வராத மக்கள் எங்க இருந்தாலும் அவங்க மேல அதே ஆசீர்வாதம் ஊற்றப்படட்டும். அவங்க ஒவ்வொருத்தரும் சபைக்குள்ள வரட்டும். அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க நிலைமை மாறுவதாக. அவங்க நம்பிக்கை இயேசுவின் நாமத்தில், அவங்க நம்பினபடியே அவங்களுக்கு நன்மைகள் நடப்பதாக. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவிக்கிற பிதாவே.